நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அக்வாபானிக் முறையில் வளர்ந்த இந்த கீரை அறுவடை பற்றின வீடியோலாம் போட்டிருந்தேன். இந்த அக்வாபானிக் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இந்த 5x2 ஸ்டாண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏபிஎஸ் மெட்டீரியல் பயன்படுத்தி அதே மாதிரி ஸ்டாண்டு தான். இந்த க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா 340 GSMல ஸ்டிச்சிங் எதுவும் இல்லாமல் அப்படியே ஃபோல்டு பண்ணி மேலே வந்து இந்த இடத்துல மட்டும் தான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். இந்த அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணுறதுக்குன்னே நிறைய மெட்டீரியல் வந்து ட்ரையல் பார்த்தேன். அந்த நிறைய மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ண மாதிரி ஒரு சிஸ்டம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. நமக்கு மாடி தோட்டத்தில் இருக்க மாதிரியே கொஞ்சம் க்ரீனிஷாக கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் 340 GSMல தண்ணி லீக் ஆகாத மாதிரி அடியில் ஸ்டிச்சிங் எதுவும் இல்லாமல் அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு தொட்டி மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணுறதா இருந்தாலும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை நான் சும்மா ஒரு மீன் வளர்க்க போகிறேன், ஒரு பாண்டு மாதிரி மீன் வளர்க்க போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். சரி, இந்த வீடியோவில் இந்த அக்வாபானிக் ஸ்டாண்டு மட்டும் நான் எப்படி வடிவமைச்சிருக்கேன், என்னென்ன அளவுகள் இருக்குது, அது எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா வீல் எல்லாம் வச்சு ஈஸியாக நகர்த்துற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல அப்படியே வெயிட் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால் வீல் வச்சோம்னா கொஞ்சம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலான்றதை வீல் வச்சா செஞ்சுருக்கேன். சரி, இப்போ இந்த 4 அடி நீளமுள்ள 2 அடி அகலமுள்ள ஒரு அக்வாபானிக் ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 46 இன்ச் சைஸில் ஒரு 15 பைப் எடுத்திருக்கேன். 22 இன்ச்சில் ஒரு 10 பைப் எடுத்திருக்கேன். SJ2 கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 செட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி SJ1 வந்து பார்த்திங்கன்னா 18 செட் எடுத்திருக்கேன். வீல் வந்து ஒரு 4 வீல் எடுத்திருக்கேன். இந்த 4 வீலுக்கும் பார்த்திங்கன்னா 8 செட்டு வீல் கிளாம்ப் எடுத்திருக்கேன். SJ1 SJ2 கிளாம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஸ்க்ரூஸ் எடுத்திருக்கேன். பேக் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் ஃபிஷ் விடுறதுக்காக 2 அடி அகலம் 2 அடி உயரம் 4 அடி நீளமுள்ள ஒரு பேக் எடுத்திருக்கேன். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா மேலே செடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு 10 இன்ச் அளவுள்ள ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு 10 இன்ச் வேணுமா 1 அடி வேணுமான்றது நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் ட்ரையல் பர்பஸ்க்காக 10 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல 4 லெக்குக்கும் பாட்டமில் இந்த SJ2 கிளாம்பை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம எடுத்து ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது லெக் நம்பர் 1, இது லெக் நம்பர் 2, அடுத்தது லெக் நம்பர் 3, அடுத்ததாக லெக் நம்பர் 4. இப்போ நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பக்கம் 46 இன்ச் பைப்பு, இன்னொரு பக்கம் அடுத்ததா லெக் நம்பர் 2, இது 4வது லெக். அவ்வளோதாங்க. இப்போது 4 லெக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னும் பேஸில் வந்து வீல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக மேலே டாப்பில் இருக்க பைப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேக்கை இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பைப் எல்லாமே சொருகிட்டேன். சரி, டாப்பில் இருக்க பைப்பை நம்ம சும்மா ஃபிக்ஸ் பண்ணுறதை விட பேக்கோடு சேர்த்தே ஃபிக்ஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த பேக்கை வந்து சொருகி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இந்த SJ2 கிளாம்பெலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு பைப் இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, இப்போது ஒவ்வொரு பைப்பாக இல்லை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பேக்கை உள்ளார சொருகுனா தான் நம்ம கிளாம்பை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா இந்த கேப்பில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லேசாக திருகுனா பைப் உள்ளே போயிடும்.
இப்போது கன்னில் வந்து லைட்டாக டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அலன் கீ வச்சு நல்லா பக்காவாக டைட் பண்ணணும். இப்போது இந்த மேலே மாட்டுற பைப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைன் கரெக்டாக மாட்டணுன்றதுக்காக பேக் முன்னாடியே மாட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கசங்கி இருக்குது. இந்த பேக்கெல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போது பேஸ்லேருந்து மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இப்போது இதுக்கு அடியில் வீல் ஃபிக்ஸ் பண்ணணும். அடியில் வீல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தலைகளை கவுத்து வச்சிடுறேன். ஸோ இதுதான் பாட்டம். நம்ம வீல் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்போ மேலே தூக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு 2 பைப் 46 இன்ச் பைப் தேவைப்படுது. வீலு, அதுக்கப்புறம் அந்த வீலுக்கு தேவையான கிளாம்ப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீல் கிளாம்பை மெஷர் பண்ணி கரெக்டாக இந்த பைப் எங்கே வரும் அப்படின்றத இதில் மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. அதே மாதிரி இந்த சைடும் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த கிளாம்போட டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி நம்ம இப்போ பைப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கலாம். அந்த மார்க்கில் வச்சுட்டு கரெக்டாக டைட் பண்ணால் பக்காவாக சீட் ஆயிரும். நம்ம என்ன பண்ணோம், வீல் ஃபிக்ஸ் பண்ணோம். வீலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலில் 2 வீல் லாக்கோடு இருக்குது. லாக் இருக்க வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். ஏன்னா நம்ம சப்போஸ் ஏதாச்சும் தள்ளிட்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணுன்ற போது இது யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவல் டைப் வந்து அவுட் சைட்லேயும், நார்மல் ரவுண்டு வந்து இன்சைட்லேயும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லா வீலையும் நம்ம ஜஸ்ட்டு மாட்டி விடலாம். அதுக்கப்புறம் வேணால் தேவைப்பட்ட டைட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போது பேஸுக்கு 4 பைப்பும் 4 வீலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நடுவில் வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வைக்கும்போது இவ்வளோ இடம் இருந்ததுன்னா பேக் உள்ளார வந்து தொங்கிடும். இப்போ பேக் சப்போர்ட்டுக்காக இந்த இடத்துல நடுவில் இன்னொரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு HJ1 கிளாம்ப் எடுத்து ஸோ இங்கே நடுவில் ஒரு கிளாம்ப்பு, ஃபஸ்ட்டு கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து அலன் கீ வச்சு டைட் பண்ணிக்கிறேன் பக்காவாக நல்லா டைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. பேஸில் வந்து 4 கார்னர்லேயும் HJ2 கிளாம்ப் போட்டிருக்கேன். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா HJ1 கிளாம்ப் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த இடத்துல வந்து வீல் கிளாம்ப் போட்டு டைட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் தனியாக ஒரு HJ1 கிளாம்ப் போட்டு தனியாக ஒரு பைப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
கிட்டத்தட்ட பேஸில் வந்து 5 பைப் போட்டிருக்கேன். இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா 46 இன்ச் தான். ஒவ்வொன்றுமே வந்து 46 இன்ச் 46 இன்ச் தான் இருக்கும். சைடில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 22 இன்ச் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு காமனைஸ்டாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி அளவுகள்லாம் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு பேஸ் பக்காவாக தயாராகிருச்சு. இதை வந்து நம்ம கரெக்டாக திருப்பி வச்சிடலாம். ஓகே நமக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பேஸில் பேக் அப்படியே வச்சா கீழே நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த பைப்பில் ஹோல்ட் ஆகிற போக மீதி வந்து கீழே வந்து பிதுங்கிட்டு நிற்கும். அதனால் கீழே போகாமல் இருக்க ஒரு சின்ன பிளேட் போடுறோம். அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம இந்த 2 அடி உயரம் உள்ள பேக் எடுத்துக்கலாம். பேக் எடுத்துகிட்டு இது எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதே சேம் ஹைட்டு வச்சு 4 பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இதுக்கு SJ2 கிளாம்பு 4 கிளாம்பு எடுத்துக்க போகிறோம். 46 இன்ச்சில் 2 பைப் எடுத்துக்கலாம். 22 இன்ச்சில் ஒரு 2 பைப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேக்கில் பைப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் 22 இன்ச் பைப்பு, அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதே 46 இன்ச் உள்ள பைப்பு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு SJ2 கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் அவ்வளோதாங்க. இப்போ 3 கிளாம்பை போட்டு தொங்க விட்டுலாம். ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா வேணால் 4 பைப் கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கம் ஒரு 22 இன்ச் பைப் வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்ததாக இந்த முனையில் அடுத்ததாக இந்த கடைசியில் நம்ம ஏற்கனவே ஒரு கிளாம்ப் போட்டுவிட்டோம் இல்லைங்களா, அதில் சொருகிட்டு அதே நேர்கோட்டில் இங்கே ஒரு கிளாம்ப் போட்டு டைட் பண்ணணும். இந்த கிளாம்ப்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் கீழே இறக்கிக்கலாம். சார், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க. இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஃபில்ட்ரேஷன் மெத்தட்லாம் இருக்குது. ஃபில்ட்ரேஷன் மெத்தடெல்லாம் ஃபுல்லாகவே சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் இந்த ஸ்டாண்டை அசம்பிள் பண்ணுறதோட நிறுத்திக்கிறேன். இந்த ஃபில்ட்ரேஷன் பற்றி தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். ஒருவேளை இந்த ஸ்டாண்டை அசம்பிள் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஃபில்ட்ரேஷன் வீடியோ போடும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்குற சந்தேகங்களுக்கும் அதில் பதில் கொடுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.